லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். நாளை மாலையுடன் நிறைவடைகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. கோடைக்கு சவால் விடும் வகையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள். சென்னை திருவிக நகர் தொகுதியில் திமுகவுக்காக பரப்புரையில் ஈடுபட்ட டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலினுடன் சாலை வலம் சென்று வாக்கு சேகரிப்பு. பாஜகவின் மிரட்டலுக்கு அஞ்சாதவர் கெஜ்ரிவால் என மு.க. ஸ்டாலின் புகழாரம். தன் மீதான பொய் வழக்கில் உச்சநீதிமன்றம் வரை போராடி வென்றவர் என்றும் பேச்சு. எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதவர் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தன் மீது போடப்பட்ட வழக்கு அத்தனையும் பொய், அவதூறான வழக்கு என்று நிரூபித்து விடுதலையாகி வெளியிலே வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்த கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலினுக்கு சிறிதும் தலைக்கணம் இல்லை என்றும் புகழாரம். Normally the chief ministers have very high ego. No one goes to the other state to see the good work. Thiru Stalin has no ego. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் அதிமுக பாஜக கூட்டணி அல்ல, பாஜக மட்டும்தான் என கெஜ்ரிவால் விமர்சனம். பாஜக வென்றால் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதியே இங்கேயும் நேரிடும் என்று எச்சரிக்கை. NDA is not BJP and ADMK. NDA is only BJP. Nitish Kumar, he was chief minister till yesterday. Today he has been reduced to merely a Rajya Sabha member. Why? This will be done with ADMK also. ADMK will be broken into 3 parts. டெல்லியில் ஆம் ஆத்மி கொண்டு வந்த மக்கள் நலத் திட்டங்களை பாஜக நிறுத்திவிட்டதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் தமிழ்நாட்டிலும் இதே நிலை ஏற்படும் என்று பேச்சு. BJP has stopped all the good work. The schools that we had started in Delhi, they have stopped the schools. We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. You vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. சொந்த தொகுதியான எடப்பாடியில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி அலைமோதும் கூட்டத்துக்கிடையே வாக்கு சேகரித்தார். எடப்பாடி தொகுதியில் கே. பழனிசாமிக்கு வாக்கு சேகரித்த அன்புமணி 2 வாரத்தில் பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆவார் என பேச்சு. அதிமுகவை போல பாமகவையும் பிளவுபடுத்த திமுக முயற்சி செய்ததாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவின் சூழ்ச்சியை அன்புமணி முறியடித்து விட்டதாகவும் பேச்சு. கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தொழில் முனைவோரிடம் வாக்கு சேகரித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்ததன் மூலம் பெண்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி துரோகம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தமிழில் பேசி வாக்கு சேகரித்த சந்திரபாபு நாயுடு ஓசூர் தளி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. அனைவருக்கும் வணக்கம்.
என் அன்பான தமிழ்நாடு மக்களே, உங்களுடன் என் பிறந்த நாளில் இங்கே இருப்பது ரொம்பவே சந்தோஷ். ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தையே பாஜக விரும்புவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கும் பாஜக RSSஐ முறியடிப்போம் என கன்னியாகுமரி பரப்புரையில் சூளுரை. தமிழ்நாட்டுக்குள் பாஜக காலூன்ற ஒரு கருவியாகவே அதிமுக செயல்படுவதாக ராகுல் விமர்சனம். இப்போதைய அதிமுக வெற்று கூடாரமாக மாறிவிட்டது என்றும் குற்றச்சாட்டு. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. But today, the AIDMK is a hollow shell. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. ட்ரம்ப் கூறியதால் தான் மோடி இஸ்ரேல் சென்றதாக ஸ்ரீவைகுண்டம் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். அப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் மோடியை ஆட்டுவிக்கிறது என்றும் பேச்சு. Iran, suddenly Narendra Modi was told go to Israel. He just took the plane, went to Israel and came back. நம்முடைய ஈரான் யுத்தம் வருவதற்கு முன்னால் ட்ரம்ப் மோடியை பார்த்து இஸ்ரேலுக்கு போங்கள், அங்கே போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தியுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கின்ற பிரதமரை பார்த்தார். The reason is simple. Epstein files and Mr. Adani. கன்னியாகுமரி பரப்புரையில் அமைச்சர் மனோ தங்கராஜை புறக்கணித்தாரா ராகுல் காந்தி? தனது சால்வையை ராகுல் காந்தி ஏற்க மறுத்ததால் மனோ தங்கராஜ் அதிர்ச்சி. சோதனை என்ற பெயரில் தன்னை வருமான வரித்துறையினர் சிறைபிடித்ததாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியின் தமிழக வருகையொட்டி தன்னை தடுத்து நிறுத்தியதாகவும் விமர்சனம். ஒன்றிய பாஜக அரசின் அட்டூழியத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. செல்வ பெருந்தகையின் பரப்புரையை முடக்க சதி என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை நடத்தவில்லை, வருமான வரித்துறை விளக்கம். ராகுல் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லாததால் செல்வ பெருந்தகை நாடகமாடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ராகுல் உரையை தவறாக மொழிபெயர்த்ததால் செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு இல்லை என்றும் விமர்சனம். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியாவை தோற்கடிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். அன்புமணி துரோக கும்பலுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றும் வலியுறுத்தல். சௌமியா பணத்துக்காக காசுக்காக அதிகாரம் கையிலே வர வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார். அதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் சரவணனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 24 மணி நேரமும் அவர் உங்களுக்காக உழைப்பார். பாசிச கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. சென்னை சோழிங்கநல்லூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. சென்னை எம்ஜிஆர் நகரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை. சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த விஜய். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை. மாதவரத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு முத்தம் கொடுத்த விஜய்.
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தாவேக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய விஜய் சாலை வலமாக சென்று வாக்கு சேகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் செல்லும் வழியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்களையும் சந்தித்த விஜய் அந்தந்த தொகுதி வேட்பாளர்களுடன் வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். சாலை வலம் செல்லும் விஜயை காண திருமண கோலத்தில் காத்திருந்த புதுமண தம்பதி வாகனத்திற்குள் அழைத்து வாழ்த்து கூறிய விஜய். விவாகரத்து வழக்கில் ஜூன் 15 விஜய் சங்கீதா ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. சம்பந்தப்பட்ட இருவரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகவும் நீதிமன்றம் அனுமதி. குடும்ப பிரச்சனை என்பதால் ஊடகங்களில் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும். விஜய் தரப்பில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். விஜயின் வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குறைத்து காண்பித்தது முறைகேடு. ஒரு வாரத்தில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழிபாட்டு தலங்களுக்குள் கட்சி அடையாளத்துடன் சென்ற விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேர்தல் விதிகளை மீறியதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பே. சண்முகம் குற்றச்சாட்டு. முதல்வர் முன்னிலையில் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் குறித்து பிரேமலதா பேசிய விவகாரம். சேலத்தில் பிரேமலதா உடம்பில் விஜயகாந்தின் ஆவி புகுந்ததாக அண்ணாமலை விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதாக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்திருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்து சேலத்தில் சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னி மேடைக்கு வரல. மக்கள் நீதி மய்யம் சார்பில் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியீடு. வெல்லும் படையிது விலகிடு விலகிடு என்னும் பாடலை வெளியிட்டார் கமல்ஹாசன். வெல்லும் படையிது விலகிடு விலகிடு வெல்லும் பர 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 வெல்லும் படையிது விலகிடு விலகிடு வெல்லும் பர 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 என்றும் நமதே நாளை நமதே என்றும் நமதே நாளை நமதே தலைவன் இருக்கின்றார் திராவிட தலைவன் இருக்கின்றார் இந்திய நாட்டின் மூலை முடுக்கில் தலைவன் இருக்கின்றார். வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுவதால் மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என சீமான் வேதனை. வரும் தேர்தலில் லஞ்சத்துக்கும் நேர்மைக்கும் இடையேதான் போட்டி என்றும் கருத்து. வாக்குக்கு பணம், பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு நம்ம கோட்பாடு. வாக்குக்கு பணங்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்குது. அதை நம்ம உடன்பட முடியாது. அது சரி வராது. அது ஜனநாயக துரோகம். அது நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து 1000 விளக்கு தொகுதி பணிகளை எடுத்துரைத்த திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதன். எளிமையின் அடையாளம் ரஜினி எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாற்றத்தை உருவாக்க அரசியல் களத்தில் சுயேட்சையாக இறங்கியுள்ள சமூக ஆர்வலர்கள் மக்களின் ஆதரவு கேட்டு வீதி வீதியாக நம்பிக்கையோடு வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மாற்றம் செய்யப்பட்டதற்கு திமுக கண்டனம். எந்த காரணமும் இன்றி உளவுத்துறை ஐஜி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு TR பாலு கடிதம். காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் MP அலுவலகத்தில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கைப்பற்றிய பணத்தை அதிகாரிகள் கருவூலத்துக்கு கொண்டு சென்றபோது பணப்பை பறிப்பு என புகார்.
கரூர் தொகுதிக்குட்பட்ட தாந்தோன்றி மலை பகுதியில் திமுக அதிமுகவினரிடையே கைகலப்பு. கோயில் நிலம் தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க திமுக எதிர்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் பங்கேற்பை அதிகரிக்க கோஆப்டெக்ஸ் விளம்பரம். வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு. தென் தமிழகத்திற்கு தொழிற்சாலைகள் வேண்டும். மீன்பிடி தொழிலுக்கான கட்டமைப்பை கேரளம் போன்று மேம்படுத்த வேண்டும். என்ன நினைக்கிறது தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாண்டிய மண்டல மக்கள் கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் சங்கு சிற்பிகளில் நிறைய பொருட்கள் ரொம்ப மலிவாக கிடைக்குது. அந்த பொருட்களை மறுகூட்டமைப்பு செய்து அது மாதிரி உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களை ராமேஸ்வரத்தில் நிறுவனா நல்லா இருக்கும். வாழ்வதற்கான ஏற்பாடை செய்யக்கூடிய ஜவுளி பூங்கா தென் தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். கடற்கரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கணும். இதுவரை ஒன்றும் கொடுக்க கிடையாது. நாங்கள் எங்கள் பிரச்சனையை பேசுவதற்கு எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். மனித உரிமை மீறல்களுக்கு அரசின் அங்கங்களே முக்கிய காரணம். கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சியில் ஹென்றி திபென் பேட்டி. மதுராந்தகம் தொகுதியில் நடந்த புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. அரசு மருத்துவமனையில் உரிய வசதிகள் இல்லை என வாக்காளர்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மதுராந்தகம் இடையே ரயில் வசதி கேட்கும் தொகுதி மக்கள். அரசு கலைக்கல்லூரி அச்சரப்பாக்கத்தில் அரசு மருத்துவமனை தேவை என்றும் கோரிக்கை. நகர ஒட்டி இருக்கிற இந்த கிராமங்களுக்கு ஒரு அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு தேவை என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும். இப்போ நாங்கள் போனோம்னு சொன்னால் மதுராந்தகம் தொகுதியிலேருந்து செங்கல்பட்டுக்கு தான் அரசு கலைக்கல்லூரிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் 23ஆம் தேதியன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாக கூடும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் என கணிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஸ்பூர் மலைப்பகுதியில் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்து விபத்து. விமானிகள் 2 உயிரிழந்ததாக தகவல். நடிகர் பார்த்திபனுக்கு சாதி மதமற்றவர் என சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1 வாரத்திற்குள் சான்றிதழ் வழங்கவும் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு ஆணை. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.